கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 3ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. டிசம்பர் மாதம் என்றாலே விசேஷமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல வருடத்தின் 11 மாதங்களும் நிறைவு பெற்று 12வது மாதத்தில் நம்ம வந்திருக்கின்றோம். விசேஷமாக இந்த வருடம் முழுவதும் 2024ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை எண்ணி நாம் அவருக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நன்றி சொல்லுகின்ற, துதி ஏறெடுக்கின்ற மாதமாக வைத்து கொள்ளலாம். இன்னொன்று, அடுத்து புதிய வருடத்திற்கு ஆயத்தமாவதற்காகவும் நாம் இந்த மாதத்திலே தேவ சமூகத்தை அதிகமாய் நம்ம தேடி இயன்ற நேரங்களில் உபவாசத்தோடு கூட நம்ம கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இந்த வருடத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு இன்னும் வந்து கிடைக்காமல் இருக்கலாம், தடையாகி இருக்கலாம், தாமதப்பட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி இந்த டிசம்பர் மாதத்தில் ஊக்கமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார், இது சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் கூட சங்கீதம் 136:2, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதம் 136 ஒரு அருமையான சங்கீதம். கர்த்தரை துதிப்பது எப்படி என்பதை குறித்து இதிலிருந்து நம்ம அழகாய் கற்றுக்கொள்ளலாம். எல்லா வசனத்திலும் பின்பகுதியில் பார்க்கும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இது முதல் வசனம் பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்களேன், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதத்தில் அநேக தடவைகள் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம ராஜாக்களுடைய புத்தகம் மற்றும் தாவீது காலத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாய் அவர்கள் பயன்படுத்துகிற துதி கர்த்தரை உயர்த்துவதற்கு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. யுத்த காலத்திலும் யுத்த நேரத்திலும் பகைவர்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலும் கூட ஜனங்களும் ராஜாவும் சேர்ந்து சொல்லுவது என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஆலயத்தில் முக்கிய காலங்களில் பாடகர்களை எல்லாம் நிறுத்தி எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கும்படியாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும்படியாக நியமிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்றால் நாமும் கூட எப்பொழுதும் கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்லலாமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினால் நாம் நிலை நிற்கின்றோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. அவருடைய கிருபை அதிகாலை தோறும் புதியவைகளாய் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை நமக்கு கொடுத்து அவர் அழகாய் நம்மை நடத்துகின்றார். அவருடைய படைப்புகள், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இந்த சங்கீதம் 136 முழுவதை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. இயன்ற நேரங்கள், பிரயாண நேரங்கள், மற்ற எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகும். அவருடைய இந்த சங்கீதத்தில் அவருடைய படைப்புகளை பற்றி சில வசனங்கள் பாருங்க, 9வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அவருடைய படைப்புகளை சொல்லி கர்த்தரை துதிப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்து பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஜனங்களை நடத்தி வந்த விதத்தை பற்றி அடுத்து அழகாக 22ஆம் வசனம் வரைக்கும் அதை குறித்து சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அப்புறம் பாருங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுப்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்போம், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும்
ஆண்டவரே, நாங்கள் சங்கீதம் 136 எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீ நினைத்தருளுவீராக. ஆண்டவரை, இந்த டிசம்பர் மாதத்தில் உடைய பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்க துதிக்க ஏற்ற கிருபைகளை, நேரத்தை, ஆண்டவரை அனுகூலத்தை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரும் நம்மை தாயின் வயிற்றில் அதிசயமாய் காப்பாற்றி இந்த பூமியில் வாழ்ந்திருக்க செய்பவராகிய கர்த்தருக்கு நாம் துதி செலுத்த வேண்டுமல்லவா? ஆம், அவ்வாறு கர்த்தரை உயர்த்தும் துதிகளில் சிறந்தது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்பதுதான். எனவே இப்பொழுதும் நாம் 3 முறை இவ்விதம் சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது.